ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட ஈவினிங் சுச்சுவேஷன்ஸ் என்ன, அவங்க ஈவினிங் உங்களை பற்றி திங்க் பண்ணாங்களா, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். Nine of Swords, King of Pentacles, Hierophant, Justice, Chariot, Two of Pentacles, Queen of Swords, Moon, Queen of Wands, Ace of Wands, Four of Cups, Lovers. So bottom of the deck, Emperor. King of Cups, Judgment, Ace of Wands, Temperance, King of Swords, Seven of Cups, Ten of Swords, Four of Wands, Page of Wands, Two of Cups, Two of Pentacles, Seven of Pentacles, Five of Pentacles. ஓகே, ஸோ இன்றைக்கி விலங்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி திங்க் பண்ணுறாங்களா, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் என்னவா இருந்திருக்கும், அப்படி திங்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மைண்டில் எந்த மாதிரி தாட்ஸ் இப்போ இருந்திருக்கும், அதை பற்றி பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தத்தை விட்டுடுங்க. ஓகே. ஸோ நமக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, மூவ் ஆன் ஆகி மேபி 5 months இருக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சில பர்சன்ஸ் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால மூவ் ஆன் ஆகிருக்கலாம். ஓகே, ஃபினான்ஷியலி இவருக்கு கொஞ்சம் கெரியர்லேயோ ஃபினான்ஷியலி இவருக்கு ப்ராப்ளம் வந்தனால இவர் உங்களை விட்டு ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் போயிருக்கலாம். ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்களும் மூவ் ஆன் ஆகிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகி மேபி 10 months இருக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஃபீல் ஆகுறது மேபி நீங்கள் அக்டோபர் மாதம் ரிலேஷன்ஷிப்பை வேணால் நீங்கள் முடிவெடுத்துருண்டு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணால் முடிவெடுக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இல்லை. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் பீஸ் இல்லை, ஹோப் இல்லை. ஆக்சுவலாக நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னா அது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 20% அது நமக்கு ஒரு பீஸ் இருக்கணும், நமக்கு ஒரு ஹோப் இருக்கணும். தென் அந்த ஒரு பர்சன் மேலே ஸ்நேகம் உண்டு, அவங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் உண்டு. பட் ரிலேஷன்ஷிப்னால உங்களுக்கு ஒரு பீஸ் இல்லை, ஒரு ஹோப் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை.
ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப்பில் என்னத்துக்கு நிற்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும், மொத்தத்தை நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியே வரது இம்பார்ட்டன்ஸ் ஃபீல். ஏன்னா உங்களுக்கு அது மனசிலாகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகணும்னா ஒரு சைடு மட்டும் எஃபர்ட் கொடுத்து ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ண முடியாது. அப்போசிட் இருக்கிற பர்சன் சேம் எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போகும். ஸோ அப்போ நம்ம மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எஃபர்ட் கொடுத்து ஒரு காரியமும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஸ்நேகம் இல்லாமல் ஸ்நேகம் உண்டு. உங்களுக்கு வேறு வழி தெரியல, ஓகே. ஏன்னா ரிலேஷன்ஷிப்பில் நிற்க உங்களுக்கு அது பயங்கர போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கிறோம், அப்போஸ் இருக்கிற போர்ஸ் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், வேல்யூ கொடுக்கலாம். ஸோ அதை நம்மளை இன்னும் பயங்கரமாக ஹர்ட் ஆக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நமக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா கரெக்டாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை விட்டு. ஏன்னா இப்போ ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்குறது 2 பேரும் எஃபோர்ட் கொடுக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். பட் நம்ம மட்டுமே எஃபோர்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அது நமக்கு மட்டுமே போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு இருக்குது. நம்ம லைஃப்பில் நமக்கு ஒரு பீஸ் வேணும், நமக்கு ஒரு நிம்மதி வேணும், நமக்கு ஒரு ஹோப் வேணும், நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும்னா கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்போதைக்கு லெட் கோ பண்ணி தான் ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சரில் இந்த ஒரு பர்சன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இல்லைங்க ஒரு வேல்யூ கொடுத்தாங்க, இல்லை ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கறதா இருந்தால் கரெக்டாக நம்ம ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம ஒரு எஃபோர்ட் கொடுக்கலாம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு நிம்மதி வேணும், நமக்கு ஹோப் வேணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு நம்ம லெட் கோ பண்ணால் தான் நமக்கு ஒரு நம்ம ஜீவிக்க முடியும், நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு உண்டு. ஸோ அவங்களுக்கான ரீடிங். நீங்கள் அதேமாதிரி ரிலேஷன்ஷிப் போட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு ஸ்நேகம் இல்லாமல் கிடையாது. உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு, ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் உண்டு, ஓகே, இந்த பர்சன் மேலே. பட் இப்போதைக்கு நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன முடிவு எடுத்துட்டோம்னா, நீ என்னைக்கு ஸ்நேகங்கிறது உண்மைனா நீ என்னைக்கு எனக்காக கொஞ்சம் ஒரு வேல்யூ கொடுத்து, எனக்காக கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, என்னைக்கு நான் வேணும்னு முடிவெடுத்து என் லைஃப்பில் நீ வர்றீங்க அன்றைக்கி நான் என் ஸ்நேகத்தை காட்டுறேன். அது வரைக்கும் எனக்கு ஸ்நேகத்தை காட்டுறதுனால ஒரு பிரயோஜனம், காட்டுறதுனால ஒரு யூஸ் இல்லை, ஒரு ஹோப் இல்லை, வேல்யூவும் இல்லை. பின்ன என்னத்துக்கு காட்டணும்? அதோடு நான் சைலண்டாக அதுட்டு போவேன். என்னோடய ஸ்நேகங்கிறது அது எனக்குள்ளே இருக்கட்டும். பட் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உண்டு. கரெக்டாக இதுக்கான ஒரு ஜஸ்டிஸாக. ஏன்னா சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். பட் எனக்காவது ஒரு நாள் நமக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஹோப் உண்டு. ஸோ அதனால் நீங்கள் ஏன்னா உங்களுக்கு அது கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட் அது என்றைக்கு கிடைக்கணும் உங்களுக்கு தெரியாதா இருக்கலாம் மேபி, ஓகே. பட் அது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் வருவாங்க நம்ம அதை நினச்சிக்கிட்டு நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ண முடியும். நமக்கு லைஃப்பில் பீஸ் வேணும், ஹாப்பினஸ் வேணும், நம்மளும் சந்தோஷமாக ஜீவிக்கணும். ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் வரக்கூடிய டைம் அவங்க வரட்டும், அவங்க எப்போ வந்தாலும் ஓகே. அவங்க திரும்பி எடுத்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வேல்யூ கொடுத்து அவங்க எப்போ வரதாஇருந்தாலும் ஓகே. ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த வெளியே வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி நம்ம ஹாப்பியாக இருப்போம், நம்ம சந்தோஷமாக இருப்போம், நமக்கு ஒரு லைஃப் வேணும்ல. நீங்களும் முடிவு எடுத்துட்டு ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியான ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு நீ வர டைம் அது வரைக்கும் நான் என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். முன்னாடி உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு எனக்கு வேலையை கொடுத்துடல. இனிமேல் எக்ஸ்பிரஸ் பண்ணி நோ யூஸ். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நம்ம எத்தனை வாட்டி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன வேல்யூ கொடுத்தா, எனக்கு நீ எந்த வேல்யூவும் கொடுக்கல. ஸோ இனிமேல் நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறதா கிடையாது. என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் ஆசை பாசெல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டும். நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அன்றைக்கி நானும் உனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் என்னோடய லைஃப்பில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறேன், என் ஃபேமிலி கூட நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ அந்த ஒரு வைப்ரேஷன் இங்கே வந்துட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங், அதர்வைஸ் நாட் ரெஸ்னேட், ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே பெரிய ப்ராப்ளமாக இங்கே தெரியிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேபி நீங்கள் ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம், இல்லைன்னா இவருக்கு சிங்கிள் பேரண்டாக இருக்கலாம். மேரேஜ் ஆகலை அப்படின்னா இவர் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸில் உங்கள் சைட்லேயே பேலன்ஸ் இல்லை, இவங்க சைட்லேயே பேலன்ஸ் இல்லை, ஓகே. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இப்போ உங்களோட ஜாதியாக இருக்கட்டும், நீங்கள் இது பர்சனோட ஜாதியாக இருக்கட்டும், 2 பேருக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் ஏழையாக இருக்கலாம், இல்லைங்க அவங்க பணக்காரங்களாக இருக்கலாம். ஸோ டோட்டலாக 2 பேரோட ஃபேமிலி டிஃப்ரென்ஸ், ஓகே, இல்லைங்க சொசைட்டி ரூல்ஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். ஸோ அதனாலே இந்த ஒரு பர்சன் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணி கொண்டு வந்தாலும் அதில் ஒரு பேலன்ஸ் இல்லை. இல்லைங்க இந்த ஒரு பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து சொசைட்டியில் சொல்கிறதுக்கும் ஃபேமிலியில் சொல்கிறதுக்கும் முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த அளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒரு மேரிட்டல் அஃபரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலி சொசைட்டி அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ நீங்களும் அவங்களும் மீறி நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபேமிலி சொசைட்டி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். டோட்டலாக ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட ரிலீஜியன்ஸாக இருக்கட்டும், அதை அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன், டோட்டலாக அது ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஓகே. அதனால தான் நமக்கு இங்கே மெயின் ப்ராப்ளம் நமக்கு இங்கே சொல்லலாம், ஓகே.
அது மட்டும் இல்லாமல் ஓகே. ஸோ அப்போ அந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டோன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டோன்னா, இவருக்கு உங்களே ஸ்நேகம் இல்லாமலாம் கிடையாது. சேம் ஸ்நேகம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ அந்த அளவுக்கு ஸ்நேகம் அவருக்கும் உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்ததுக்கான ஒரு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீயும் நானும் நான் தேவையில்லை. ஆக்சுவலி ஸ்நேகம் உண்டு, ஆத்மார்த்தமான ஸ்நேகம் உண்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ சேம் ஸ்நேகம் இந்த ஒரு பர்சனுக்கு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு மேலே கொஞ்சம் ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ வந்து பல தடவை இந்த ஒரு பர்சன் என்ன முடிவு எடுத்துட்டு திங்க் பண்ணிட்டு அவரோட மைண்டில் என்ன திங்கிங் வந்துட்டுன்னா, எனக்கும் மேலே ஸ்நேகம் உண்டு. பட் உன்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும் என்னோடய ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே இல்லைன்னா நம்ம சொசைட்டியாக இருக்கட்டும், சுத்தமாக இதை அக்செப்ட் பண்ணாத ஒரு ரிலேஷிப். நான் மனசில் ஆசையை விதைச்சு நாளைக்கு நீ எனக்காக வெயிட் பண்ணி நாளைக்கு நானும் நீயும் சேரலன்னு சொல்லும்போது அந்த இடத்த நீயும் ஹர்ட் ஆவா நானும் ஹர்ட் ஆவா. ஸோ அதோட நம்ம பெருசாக உங்கள் மேலே என்ன சொல்கிறது, பெருசாக அந்த ரிலேஷிப்புக்கு எஃபோர்ட்டும் கொடுக்காம உங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நிற்கிறனால அது உங்களுக்கும் ஹர்ட் ஆகாது இவருக்கும் ஹர்ட் ஆகாது. ஸோ அதனாலே பல தடவை இந்த ஒரு இந்த ஃபீலிங்ஸ் எமோஷன் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். அந்த ரிலேஷிப்பில் ஸ்நேகம் உண்டு, ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் உண்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டு அதே ஸ்நேகம் இந்த ஒரு போஸ்டருக்கு உண்டு. மேபி கொஞ்சம் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டராக இருக்கலாம், மைண்டு கொண்டு யோசிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கலாம். ஓகே. ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து ஒரு பர்சன் உங்ககிட்ட ரூடாக தான் நிற்கிறாங்க. ஓகே. இவருக்கு மேபி எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவருக்கு இவருக்கு இவரோட சந்தோஷத்தை விட இவருக்கு ஃபேமிலி சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். இல்லைங்க இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைங்க குடும்பக்காரவங்க சந்தோஷம். ஸோ இவங்களோட எல்லா அபுண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்குல்ல, இவங்களோட சந்தோஷம் தான். இவர் பல தடவை என்னோட சந்தோஷத்தை விட என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் உள்ளவங்களுக்கு சந்தோஷம் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு பல தடவை இவருக்கு ஸ்நேகம் இருந்தும் ஃபீலிங்ஸ் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் இவர் பல தடவை இவர் உங்ககிட்ட ரூடாக நின்றுட்டுண்டு. எனக்கு உன் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை எமோஷன் இல்லை. இவர் பல தடவை உங்ககிட்ட ரூடாக நின்று. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு இவரோட சந்தோஷத்தை விட இவரோட ஃபேமிலி சந்தோஷம் இவர் இம்பார்ட்டன்ட் முடிவு எடுத்துகிட்டு உண்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவரோட ஒரிஜினல் கேரக்டர் என்னென்னா, இவரோட சந்தோஷத்தை இவருக்கு ஃபேமிலிக்காக ஜீவிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே. ஸோ இவரோட சந்தோஷத்தை ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம். இவர் உங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இவரோட ஃபேமிலிக்காகவும் இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கல்ச்சர் காஸ்ட்டு. ஸோ இது ஏன்னா இவரோட பொறுத்த மட்டும் இன்றைக்கி நம்ம ஃபேமிலி வந்து அவமானப்பட சொல்லும்போது ஸோ நம்ம ஃபேமிலிக்கு சொசைட்டியில் நம்ம ஃபேமிலி டேமேஜ் ஆகும், நம்ம ஃபேமிலி நேம் டேமேஜ் ஆகும், 4 பேர் நம்ம ஃபேமிலி 4 விதமாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு இந்த ஒரு பர்சன் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு. ஸ்நேகம் இல்லாமல் கிடையாது, ஸ்நேகம் உண்டு, ஆத்மார்த்த மாதிரி ஸ்நேகம் உண்டு. பல தடவை அதனால தான் இவர் ஃபீலிங்ஸே எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டுல. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட இவர் ரூடாக பிஹேவ் பண்ணதும். ஓகே. ஸோ அதனால தான் இவர் அப்போ ஆனால் உங்களுக்கு மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம். போக 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 இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், வேல்யூ கொடுக்கலாம். அப்போ உங்களுக்கு மனசிலாயிட்டு உண்டு. ரிலேஷிப்னு 2 பேருக்கு ஒரு ரிலேஷிப் உருவாக்குன்னு அதில் 2 பேரோட எஃபோர்ட்டும் வேணும். பட் நீ சுத்தமாக எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எனக்கு இந்த ரிலேஷிப்பில் ஹோப் இல்லை, நீங்களும் போயிட்டு உண்டு. ரிலேஷிப் நோ கான்ட் சுச்சுவேஷனில் போயிட்டு உண்டு. 2 பேருக்குமே வந்து இனிமேல் இந்த ரிலேஷிப்பில் ஒரு க்ரோ இருக்குதா இல்லையா, மறுபடியும் நம்ம ஜாயின் ஆகுமா, ஒன்றுமே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் 2 பேரும் நிற்கிறீங்க. நீங்களும் ஒரு ஹெல்த்தியாக ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு. வரதா இருந்தால் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் வா. எனக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீ என்றைக்கு கொடுக்குறியோ அது வரைக்கும் நானும் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன். அது வரைக்கும் எனக்கும் அம்மாவில் எந்த ஒரு ஸ்நேகமும் இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. அவரோட ஃபேமிலிக்காக, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸோட சந்தோஷத்துக்காக அவரோட சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அம்மாவில் எனக்கு எந்த ஒரு ஸ்நேகமும் இல்லை. இவர் 2 பேரும் ஆக்சுவலி சேம் வைப்ரேஷன். ஓகே. ஸோ 2 பேர் இந்த சுச்சுவேஷன் நிற்கிறீங்க. எனக்கு நல்லா இந்த ஒரு எனர்ஜி எனக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, என்ன தான் இவர் ரூடாக கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் மேலே ஃபீலிங்ஸில் எமோஷன்ஸில் என்ன தான் ரூடாக இவர் நின்னாலுமே இவர் இந்த ஈவினிங் டைம் திங்க் பண்ண விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. இவருக்கு பேலன்ஸ் இல்லாததுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு. ஓகே. ஃபீலிங்ஸ் உண்டு, உண்மையான ஒரு ஸ்நேகம் உண்டு, உண்மையான ஒரு லவ் உண்டு, அஃபெக்ஷன்ஸ் எல்லாமே இவருக்கு உண்மையாக உங்கள் மேலே உண்டு. ஆனால் இவருக்கு லைஃப்பில் இப்போ ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு ரீசன் கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுது, ஸ்நேகம் இருந்தால் இப்போ உங்கள் மேலே இப்போ ஸ்நேகம் இல்லைன்னா ஓகே
ஓகே. பட் இவருக்கு ஸ்நேகம் உண்டு. அப்போ இவர் ஈவினிங் டைமில் எத்தனை நாளைக்கு நம்ம உண்மையான ஒரு காதலை வச்சுட்டு எத்தனை நாளைக்கு நம்ம அதை ஹைட் பண்ணுறது? ஸோ அதை எத்தனை நாளைக்கு நம்ம அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நமக்குள்ளே அதை சப்ரெஸ் பண்ணுறது? ஸோ நம்ம ஸ்நேகத்தை ஒன்று ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மனசு கொஞ்சம் அமைதியாகிடும். ஏன்னா எத்தனையோ நாள் உள்ளுக்குள்ளே உண்மையான ஒரு காதலை வச்சுட்டு ஆப்போசிட் இருக்கிற பர்சன்கிட்ட எத்தனை நாளைக்கு நம்ம ரூடாக பிஹேவ் பண்ணுறது? உண்மையான ஸ்நேகம் இவருக்கு வந்துட்டு உண்டு, உங்கள் மேலே ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் வந்துட்டு. ஸ்நேகத்தை எத்தனை நாள் நான் ஒழிச்சு வைப்பேன். ஸோ அதை ஒன்று அதை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டேன் இல்லைங்க, அது ஒன்று சரியாயிடுச்சு, என்னோட காதலை சொல்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு என்னோட மனசுங்கிறது கொஞ்சம் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும். ஸோ இதை குறிக்கும் போது பேலன்ஸ் இல்லை. இன்னொரு விஷயம் எனக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம், பல தடவை இந்த ஒரு பர்சன் உங்கள் ஃபேமிலிக்கு உங்களோட சுச்சுவேஷன் இவங்களோட சுச்சுவேஷன் டோட்டலாக ராங்குனால இவர் வேறு ஏதோ ஆப்ஷன்ஸ் சரி ஓகே நீயும் நானும் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இவர் மேபி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வேறு ஒரு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணால் இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு பல தடவை. இல்லைங்க உங்களை விட்டு வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கலாம், பண்ணிட்டு உண்டு. பட் சூஸ் பண்ணாலும் முடிவு பண்ணிட்டு உண்டு, போயிட்டு இல்லை. ஓகே, இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இல்லாத ஒரு பர்சன்லாம் கிடையாது. ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சன் தான் இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இவருக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் தேவையில்லை. ஓகே, ஆப்ஷன்ஸ் இருக்குது, எந்த ஒரு ஆப்ஷனில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, எந்த ஒரு ஆப்ஷன் இவருக்கு தேவையில்லை. ஸோ அதனால இவருக்கு லைஃப்பில் எனக்கு ஒன்று வேண்டாம், எனக்கு லைஃப்பில் வரதாக இருந்தால் அந்த ஒரு பர்சன் எனக்கு வரட்டும், இல்லைங்க எனக்கு எதுவும் வேணும். மேபி ஸ்டார்டிங்கில் ஆப்ஷனை தேடி போயிட்டு நம்ம சொல்லலாம், போக போக இவருக்கு மனசிலாகிட்டு உண்டு இல்லை எனக்கு அந்த ஒரு பர்சனை மறக்க முடியாது. ஸோ எனக்கு அந்த பர்சனோட ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் இருக்குது, அந்த ஒரு பர்சனை தள்ளி என்னால் வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியலை. இவருக்கு மேபி ஸ்டார்டிங்கில் மனசிலாகாமல் இருக்கலாம், ஒரு ஆப்ஷனை தேடி போன பிறகு அந்த ஆப்ஷன்ஸ் கிட்ட உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸாக இருக்கட்டும் எதுவுமே இவருக்கு இல்லை, இவருக்கு அது பிடிச்சிட்டு இல்லை நம்ம சொல்லலாம். ஓகே, இவருக்கு பிடிக்கிறது உங்களை மட்டும்தான் இவருக்கு பிடிச்சிட்டு. ஸோ அதனால் இவருக்கு லைஃப்பில் டோட்டலாக ஒரு பேலன்ஸ் இல்லை நம்ம சொல்லலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு பேலன்ஸ் இல்லை. ஓகே, இந்த ஈவினிங் டைம் இவர் அதை தான் சிந்திச்சுட்டு உண்டு. ஸ்நேகம் இருந்துச்சுன்னா அதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒன்று முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனசுங்கிறது பீஸ் ஆகிடும், நம்மளும் கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் நம்ம லைஃபு கொஞ்சம் நல்லா இருக்கும். எத்தனை நாளைக்கு உண்மையான ஸ்நேகத்தை வச்சுட்டு நான் ஒழிச்சு நான் ஓடுறது இல்லைங்க, அதை காட்டாமல் எத்தனை நாளைக்கு நான் ஓடுது, எனக்கு ஒன்றும் தெரிஞ்சு காணல. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இவர் ஈவினிங் டைம் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவர் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டு இவர் மேபி ஸ்டார்டிங்கில் இவர் ஆப்ஷனை தேடி போயிட்டு உண்டு. இவருக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அதில் ஒரு விருப்பமோ அதில் ஒரு லைக்ஸோ அதில் ஒரு பீஸோ இவருக்கு ஒன்றும் உங்ககிட்ட இருக்கிற எதுவுமே அவருக்கு கிட்டிட்டு இல்லை. ஓகே, அப்போ இவர் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துட்டு நான் ஒரு மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு பர்சன் மட்டும் தான் எனக்கு வேணும், எனக்கு மேரேஜே வேண்டாம், இல்லைங்கன்னா லைஃப் லாங் நான் எல்லாருக்காகவும் என்னோட சந்தோஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நான் தனியாக வாழ்ந்துட்டு போகிறேன். ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பர்சன் ஆகும். ஸோ அதனால் ஆனால் இவருக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு அது உங்களை தான் மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட தான் ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போனீங்கிறது இவரோட ட்ரீம் ஆகும். ஆனால் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க எல்லாத்தையும் ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஓகே தென் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தோணும், உங்களுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பயங்கர நெகட்டிவாக ஃபீல் ஆகிட்டு உண்டு. இந்த மாதிரி ஒரு பர்சனை நான் பார்த்துட்டே இல்லை என் லைஃப்பில். இவன் என்ன சொல்ல உங்களுக்கு மேபி உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், இவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சன் சுத்தமாக எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு கேரக்டர்னால உங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேலே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு உண்டு. உனக்கு உன்னோட ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ஸ், இல்லைங்க உனக்கு உன்னோட காஸ்ட் ரிலீஜன்ஸ் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட், நீ போயிடு, எனக்கு லைஃப்பில் தேவையே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு உண்டு. ஓகே, அப்படி இல்லைன்னா சம்டைம் நீங்கள் ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு ஒரு மைண்டில் ஒரு தாட்ஸ் வந்தால் கூட ஏதோ ஒரு விஷயம் உங்களை பேக்கில் பிடிச்சிகளுக்கு நம்ம சொல்லலாம். ஓகே, என்ன சொல்கிறது, உனக்கு உன்னோட ஃபேமிலி தானே இம்பார்ட்டன்ட், உன்னோட ஃபேமிலி சந்தோஷம் தானே இம்பார்ட்டன்ட், நீ அவங்களுக்காகவே ஒன்றை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஓகே, இதான் உங்களோட வைப்ரேஷன். ஓகே, இதான் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டோன்ட் வரி, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு, ரெண்டு பேருக்குமே ஆத்மார்த்தமான ஸ்நேகம் உண்டு. ரெண்டோட சுச்சுவேஷன் டோட்லி வேறு. இங்கே நமக்கு இந்த ஒரு போஸ்டருக்கு அது தெரியும். எஸ்,
எத்தனை மாத்திரம் எனக்கு ஸ்நேகம் உண்டு. இவன் என்ன தான் கரண்ட் சுச்சுவேஷனில் அவள் என்னை பிடிக்கலை, என் மேலே ஃபீலிங்ஸில் எமோஷன்ஸில் என்ன தான் அவள் வெளியே காட்டினாலும் இவளுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்நேகம் உண்டு. என்னை தவிர வேறு யாராலும் அவளாலேயே யோசிக்க முடியாது. கட்டாயம் அவன் எனக்காக எந்த அளவுக்கு நான் ஸ்நேகம் வச்சுருக்கணும் அதே அளவுக்கு ஸ்நேகம் உண்டு. உனக்கு எனக்குள்ள ஸ்நேகங்கிறது அது ஒரு ஆத்மா பந்தமாகும். எத்தனை தூரம் நான் உன்னை வெறுத்து நான் ஒதுக்குனாலும் என் மனசுக்குள்ளே எப்போவுமே நீ இருக்கா. அதே மாதிரி கட்டாயம் உன் மனசுக்குள்ளே நான் இருப்பேன். அது அவருக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகே, ஸோ அதனால் இவருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு இந்த ஒரு போர்ஷன் எனக்காக கட்டாயம் வெயிட் பண்ணுவாங்க. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸையும் எமோஷன் எதுவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துட்டு இல்லை. ஸோ அதனால தான் அவங்க அப்படி இருக்காங்க. எனக்காக அந்த ஒரு போர்ஷன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் ஒரு தாட் ஒன்று. இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போகணும், ஒரு நல்ல ஒரு நீ நானும் சேர்ந்து ஒரு ஹாப்பி லைஃப் ஜீவிக்கணும். ஒரு நான் அது இவருக்கு ட்ரீம் ஆகும். ஓகே, பட் இவரே சொசைட்டி ஃபேமிலிக்காக இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, மேபி இது ஒரு லாங் டியூஷன் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். மேபி நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டைமில் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் என்ன இருந்தாலும் இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஏன்னா கட்டாயம் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ரீஸ்டார்ட் ஆகணும். உங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்கள் ரீகனெக்ட் ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த்து வரணும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் நீங்கள் வேணும். இவரோட மைண்ட் செட் என்ன தெரியுமா, பக்கம் லாயலான ஒரு பர்சன் ஆகும். பட் கொஞ்சம் ஈகோ ஆட்டிடியூட் உண்டு. பட் லாயலான ஒரு பர்சன். இவர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா இவர் உங்களை தான் மேரேஜ் பண்ணணும். இல்லைங்க இவருக்கு சுச்சுவேஷன் சரி சொன்னேன்ல, இவரோட மைண்டில் ஹார்ட்டில் இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான். ஓகே, நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த பர்சன் ரெடியாக ஆகணும். ஓகே, மேபி ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு பர்சன் சொசைட்டிக்காக ஃபேமிலிக்காக இவர் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டு இருக்கதா இருந்தாச்சுன்னா இவர் என்ன ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங்காக இவர் யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க. இவர் ஆக்சுவலி இவரோட ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு தெய்வத்துக்கு தெரியும், எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். ஓகே, என்னோடய சுச்சுவேஷன் ராங்கு, பட் என்னோடய ஸ்நேகங்கிறது உண்மையாகும். பட் என்னோடய ஸ்நேகங்கிறது உண்மையாக இருந்து கட்டாயம் எனக்கு அது யூனிவர்ஸ் சேர்த்து வைப்பாங்க. ஸோ யூனிவர்ஸ் என் லைஃப்பில் எது கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக்க ரெடியாக இருக்கேன். ஸோ இவர் ஆக்சுவலி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் ஆகும். இல்லைங்க இவர் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, ப்ராப்பராக ஒரு டைம் வரட்டும், கட்டாயம் நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இவருக்கு என்னதான் சுச்சுவேஷன் ராங்காக இருந்தாலும் இவருக்கு ஒரு ஹோப் உண்டு. இந்த அளவுக்கு ஸ்நேகம் கொடுத்து ஒரு இறைவன் கட்டாயம் சேர்த்து வைப்பான். பட் அதுக்காக ஒரு டைம் வரும். ஸோ அந்த டைம் வரைக்கும் காத்திருப்போம். நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வரும் எவ்வளோ. ஸோ அந்த டைமில் கட்டாயம் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ ஆள் ஆல்ரெடி வெயிட்டாக பண்ணுறாங்க. இது யாருக்கு ரெஸ்னேட் ஆகுன்னு தெரியலாம். பட் இவரோட ஃபீலிங்ஸ் இது தான். ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் எந்த ஆப்ஷன்ஸ் அவருக்கு வேண்டாம். ஓகே, நைட்டு தூக்கம்ல நம்ம சொல்லலாம். மேபி இந்த பர்சன் சொல்லியிருக்கலாம் உங்ககிட்ட, எனக்கும் உனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று நான் சூஸ் பண்ணனால என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஜாதி, மதம் எல்லாம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீ என்னை மறந்துட்டு வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்கணும் இவர் உங்ககிட்ட சொல்லிட்டு உண்டு. ஸோ அப்படி சொல்லிட்டு உண்டுன்னா அவருக்கு அதை நினச்சி உறக்கம்ல நம்ம சொல்லலாம், நான் எதுக்கு இந்த மாதிரி சொன்னேன், நான் இந்த மாதிரி சொல்லாமல் இருந்திருக்கலாம், இந்த மாதிரி ஹர்ட் ஆக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை நினச்சி இவருக்கு உறக்கையில் நம்ம சொல்லலாம். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் ஃபோக்கஸ் பயங்கரமாக அட்ராக்டட் தான் உங்க மேலே. ஆனால் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கோல் ஓரியன்ட் பர்சன் ஆகும். ஓகே, ஓகே, கட்டாயம் ஒரு ஆக்ஷன் எடுப்பார். உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். பட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக நீங்களும் மேபி வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அவரும் வெயிட் பண்ணுறாரு. பட் ரெண்டு பேரோட ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம்னால கட்டாயம் யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அது நமக்கு கரெக்டாக இந்த ரீடிங்கில் நமக்கு மனசிலாகிட்டு உண்டு. ஓகே, தென் உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் பேஷன்ஸில் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு ஒரு 7 days ஒரு காலில் ஒரு கம்யூனிகேஷனோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நேரில் பார்க்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா 20 days நமக்கு ஏதாவது ஒரு கம்யூனிகேஷனோ இல்லைங்க ஒரு மெசேஜோ நமக்கு பாசிபிள் ஆகும். ஓகே, ஏன்னா நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ரெண்டு பேரோட ஸ்நேகம் ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம். கட்டாயம் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் நமக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க, யூனிவர்ஸ் நமக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. டோன்ட் வரி. ஓகே, ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்க்கலாம். நமக்கு 444 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். மேபி ஒரு சிலருக்கு 44 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. 22 நமக்கு இம்பார்ட்டன்ஸ்.
55 ஏஜ் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகே, தென் நமக்கு 777 இம்பார்ட்டன்ட். 777, 444 கண்டிப்பாக கட்டாயம் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், 222 இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க இம்பார்ட்டன் ஒரு டேட்டோ வந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்டாக இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.